வெல்கம் பேக் டு மை சேனல் நண்பா. நம்ம இன்னைக்கு பேலஸ் மார்ஷல் ஸ்பிரிட் அனிமோட 20வது எபிசோட பற்றி பார்க்க போகிறோம். எபிசோட் ஸ்டார்டிங்கில் ஃபேங் பூவோட இதழ் மாரி ஏதோ அனுப்புகிறான். என்னால் இன்னும் இந்த மலர் மய வான் நுட்பத்தை புரிஞ்சிக்க முடியல. ஒருவேளை என்னோட ஸ்பிரிட் ரிலீம் பவர் பத்தலையா? பேக்ல இருந்து ஸ்பிரிட் ஸ்டோனை வெளியில் எடுத்து கீழே வச்சுட்டு உக்காரோம். கோல்டன் ஸ்பிரிட் பவர் அனுப்புகிறான். அந்த ஸ்பிரிட் ஸ்டோனு மேலே வந்துடுது, கிண்ணமும் வெளியில் வந்துடுது. அந்த பவரை அப்சர்வ் பண்ணுறோம். பிளாக் பிளட் ஸ்னேக் உடைய சோலான்னு சொல்றான். அந்த ஸ்னேக் உடைய சோல் போய் அந்த கிண்ணத்து கூட சேர்ந்துடுது. பார்த்தா அந்த கிண்ணத்துல இருந்து ஸ்னேக் உடைய சோல் எல்லாம் வெளியில போயிடுது. கை தாண்ட புதுசா ஏதோ பவர் வருது. ஃபேங்கால கண்ட்ரோல் பண்ண முடியாம அதை விட்டுறான். நீ மலர் மய வால் நுட்பத்தை செய்யறப்ப அதுக்கு ரொம்ப எனர்ஜி தேவைப்படும். அது நீ பிராக்டிஸ் பண்றப்போ உனக்கே தெரியும்னு சென் சொன்னதை யோசிச்சு பாக்குறான். மயக்கத்துல இருந்து ஏஞ்சி எப்படியோ நான் 7th லெவலுக்கு வந்துட்டேன். அந்த ஸ்னேக் சோல் பவர் மூலியமா என்னுடைய ட்ரூ பவர் எல்லாம் குறைஞ்சிடுச்சு. இப்போ நான் ப்ராக்டிஸ் பண்ணி ஆகணும்னு ஃபேங் சொல்லிட்டு போய் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஃபேங் திருப்பி அந்த ஃப்ளவர் மாரி அனுப்புறான். அது போய் பாறையில் படுது. கொஞ்ச நேரத்தில் அந்த பாறை தூள் தூளாயிடுது. அவுட் செக்டரில் போட்டு சீக்கிரமாகவே தொடங்கணும்னு சொல்லிட்டு மேலே பார்க்குறான். சீனை கட் பண்ணால் மெயின் ஆளை காட்டுறாங்க. சீனியர் கூய் அவனை அடிங்கன்னு கத்துறானுங்க. சீனியர் கூயை யாரும் தோக்கடிக்க முடியாதுன்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கானுங்க. அவரை யாராலும் தோக்கடிக்க முடியாது, அவரை அடிங்க அடிங்கன்னு கத்துறானுங்க. அவங்க எல்லாம் உக்காந்துக்கிட்டு போட்டியை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவன் கத்தியால வெட்ட வரான். அவனுடைய கத்தியை உடைச்சிட்டு அவனை அடிச்சு அடியில் மணி அடிக்கிறதுக்காக வச்சிருந்ததில்ல, அவன் போய் அடிச்சு கீழே விழுந்துடுறான். சீனியர் கூய் ஜெயிச்சிட்டாரு. அவர் வேற லெவல்ல சண்டை போட்டாரு. அவரை யாராலும் தோக்கடிக்க முடியாதுன்னு சொல்றான். உண்மையிலே கூய் ஸ்ட்ராங்கானவன் தான் போலன்னு வெள்ளதாடிகாரன் சொல்றான். அப்பா ஃபேங் இன்னும் வரலன்னு சன் எக்ஷு சொல்றான். ஹேன் யாரோ ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க போல இருக்குன்னு வெள்ளதாடிகாரன் சொல்றான். உங்க மாணவர் ஓடாம இருக்கிறாரான்னு பார்த்துங்க. ஃபேங் கூட சண்டை போடுறப்பன்னு ஹேன் சொல்றாரு. ஹேன் நீங்க இன்னும் ஆணவத்தோட இருக்கீங்களான்னு வெள்ளதாடிகாரன் சொல்றான். லக்கு மட்டும் இருந்தா போதாது, சண்டை போடுறதுக்கு திறமையும் வேணும். இல்லைன்னா கடைசியில் அவனும் அவங்க டீச்சருமே செத்து தான் போகணும்னு சொல்றான். ஹேன் எழுந்து பார்த்து பேசுடான்னு சொல்றாரு. நான் சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? இங்க இருக்கிற எல்லாருக்குமே அது தெரியும்னு சிங் சொல்றான். ஃபேங் வந்துட்டான்னு யாரோ கத்துறதை கேட்டு திரும்பி பாக்குறாங்க. பார்த்தா ஃபேங் நடந்து வந்துகிட்டு இருக்கான். அவங்க எல்லாரும் ஃபேங்கே பாக்குறாங்க. ஃபேங் வந்து முன்னாடி நின்னுகிட்டு இருக்கான். அங்கிள் அண்ட் லேட் ஆனதுக்கு மன்னிச்சிருங்க. பரவாயில்ல விடு. ஃபேங் உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எல்டர் சன்னியை வெயிட் பண்ண வச்சிருப்பேன்னு சிங் சொல்றான். எங்க என்னால பார்க்க முடியலன்னு கலாய்ச்சிட்டு அங்க இருந்து ஃபேங் கிளம்பிடுறான். சிங் என்ன சொல்றதுன்னு தெரியாம சைலண்ட் ஆகிடுறான். வெள்ளதாடிகாரன் கடுப்பாயிடுறான். அப்பா அவனை சீனியர் கூழ் பார்த்து பாரு, நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்கன்னு சன்னி அக்ஷு சொல்றான். ஃபேங் வந்து கூழ் முன்னாடி நிக்கிறான். சின்ன பையா ஹேன் இருக்கிற தைரியத்துல நீ ஓவரா பேசுறியான்னு கூய் சொல்றான். நான் இப்பதான் உங்களை முதல் முறையா பாக்குறேன். உங்களுக்கு உங்க டீச்சர் ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாரு போல இருக்கே. நான் உன்னை இந்த போட்டியில ஜெயிக்க விட மாட்டேன்டான்னு கூய் சொல்றான். நீ பேசி முடிச்சிட்டியா? ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு ஃபேங் சொல்றான். அவுட் செக்ட் போட்டியோடைய முதல் சுற்று 74வது போட்டி. கூயுக்கும் ஃபேங்குக்கும் இதே சண்டை தொடங்க போகுதுன்னு அவன் சொல்றான். சீனியர் கூயை யாராலையும் ஜெயிக்க முடியாது, அவனை அடிங்க அடிங்கன்னு எல்லாரும் கத்துறானுங்க. கூய் அவனுடைய ஸ்பிரிட் பவரை வெளிக்கொண்டு வரான். எல்டர் சன் அவனுக்கு நல்லா சொல்லி கொடுத்துருக்கிறாருன்னு சிங் சொல்றான். சன் யக்ஷு நீ சீனியர் கூய் கிட்ட இருந்து நிறைய விஷயங்களை கத்துக்கணும்னு வெள்ளதாடிகாரன் சொல்றான். கூயோட ஸ்பிரிட் பவர் வேற லெவல்ல இருக்கு, அவரை யாராலையும் தோக்கடிக்க முடியாதுன்னு எல்லாரும் கத்துறானுங்க. ஃபேங்க பார்த்து சிரிச்சிட்டு ஓடி வரான். ஃபேங் அவனுடைய கோல்டன் ஸ்பிரிட் பவர் அனுப்புறான். அதை உடைச்சிக்கிட்டு வந்துடுறான். ஃபேங் அவனுடைய காலை யூஸ் பண்ணி அவனை தடுத்து திருப்பி உதைச்சிடுறான். அவன் பின்னாடி போயிடுறான். சீனியர் கூயை அடிச்சுட்டானா? அவனை விடாதீங்க அடிங்க, அவனை சாவடிச்சிருங்க, அந்த குப்பியனை கத்துறானுங்க. பரவாயில்லையான்னு சொல்லிட்டு அவன் கையை பார்த்துட்டு இருந்தாலும் நீ இன்னும் தகுதியானவன் இல்லைன்னு சொல்றான். இதோட இந்த எபிசோடு முடியுது ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம வீடியோக்கு லைக் போட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆளு கொடுத்துருங்க. மறக்காம இந்த மாதிரி அனிம் பார்க்குற ஃப்ரெண்டுக்கும் வீடியோவை ஷேர் பண்ணுறேங்க. நான் உங்களை அடுத்த எபிசோடில் மீட் பண்ணுறேன். See you guys.